மீன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதுதான் காலையிலேயே மீன் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்மேட்ஸ் எல்லாருமே சந்தைக்கு வந்துட்டோம். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து 2 கிலோங்க, குழம்புக்கு 1 கிலோ, மொத்தம் 3 கிலோ மீன் வாங்கிட்டோங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும் அப்படின்றதுனால ரொம்ப சின்ன சின்ன பீஸாக அவரே நாங்கள் கேட்ட மாதிரி அழகாக வெட்டி கொடுத்துட்டாருங்க. மீனில் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா தடவி தனித்தனியாக பிரித்து வச்சாச்சுங்க. இது தனியாகவும் இன்னும் ஒரு சில மீன் எடுத்து வந்தோம். அது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது வந்து கூட்டு. ஃபஸ்ட்டு வந்து மீன் மசாலா ரெடி பண்ணணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு க்ரீன் கலரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி க்ரீன் கலரில் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணி வச்சுருக்கோங்க. இதுதாங்க எங்களுடைய பேச்சுலர் ரூம். கொஞ்சம் சடனாக வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி இருக்குது. இது மீன் வந்து கூட்டு ஆட்டுவாங்க இல்லைங்களா, ஒரு சில ஊரில் வந்து சாந்து அரைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் பாண்டில் எண்ணெய் ஊற்றி வணக்கிட்டு அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைப்பாங்கள்ல, கொஞ்சம் தேங்காய்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு நார்மல் மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அதை அரைச்சி பேஸ்ட்டை நல்லா ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கிறோம். என் ஃப்ரெண்டு வந்து மணி, அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை அவர் தான் பண்ணுறாரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டில் அரைச்சி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து அடுத்து ரைஸ் வைக்கணுங்க. 4 பேருக்கு ரைஸு குக்கரை போட்டு மூடி போட்டு ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குழம்பு ஸ்டார்ட் பண்ணணும். யாரெல்லாம் வந்து பேச்சுலர் ரூமில் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் எடுத்து சமைச்சிருக்கிற இந்த மாதிரி மெமரிஸ் இருக்குது அப்படின்றவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து சமைச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நமக்கு பேசிக்காக தேவையானதை வந்து எடுத்து வச்சுக்கிறோம். எண்ணெய் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றியாச்சு. அப்புறம் என்ன, வழக்கமாக போடுற கடுகு தான். கடுகு கொஞ்சோண்டு தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சோம்பு, சீரகம் அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நம்ம ஒன்றும் ப்ரொஃபஷ்னலாக ஒன்றும் சமைக்க போகிறதில்ல. பேச்சுலர் ரூம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் சமைக்க முடியும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் வெங்காயம், தக்காளியில் கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதுங்க. நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாங்க. ஆனியன் நல்லா பொன்னிறமாக மாறணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய், நமக்கு வேணுன்ற அளவுக்கு மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க அதையும். அதுக்கப்புறமா வந்து தக்காளி, இது 3த்தையும் போட்டு நல்லா நம்ம ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம கருவேப்பிலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம இதை ஒரு டைம் கிண்டி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம், அதுக்கு தகுந்தாப்படி தண்ணி சேர்த்திக்கோங்க. கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற புளியை எடுத்து நல்லா பிசைஞ்சு, புளி தண்ணி நம்ம குழம்பு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக புளி கரைச்சி நல்லா ஊற்றிக்க வேண்டியது தாங்க. புளியை கரைச்சி நல்லா ஊற்றிட்டு அது ஒரு 2 கொதி இல்லைன்னா ஒரு கொதி லைட்டாக வர மாதிரி விடணும். நல்லா கிண்டி விட்டுருங்க ஒரு டைமு புளி ஊற்றிட்டு. அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிச்சுது அதுக்கப்புறம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நாங்கள் எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலைங்க. சக்தி மசாலா வந்து இருக்குது இல்லைங்களா, அது வந்து 1 கிலோ தான் நாங்கள் மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்றனால அது 50 கிராம் பாக்கெட்டு. நீங்கள் ஃபுல்லாக போட வேண்டாம், ஒரு கொஞ்சம் மீதி ஆகிற அளவுக்கு மீதியெல்லாம் போட்டுக்கலாம். என்னடா அதிக மசாலா போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண வேண்டாம். யாரும் இவ்வளோ காரம் எப்படி சாப்பிட்றதுன்னு நினைக்க வேண்டாம். இது அதிக காரம்லாம் இருக்காதுங்க. உங்களுக்கு வந்து 1 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும் 50 கிராம். நான் அதுலேயும் கொஞ்சம் மீதி வச்சுருக்கேன். மசாலாவை போட்டு நல்லா ஒரு டைம் கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்கி விடணும். அதுக்கப்புறம் நமக்கு உப்பு, நீங்கள் சால்ட் உப்பும் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்து கல் உப்பு போடுறது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. நமக்கு வேணுன்ற அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா, கல் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் உப்பு கொஞ்சம் சேர்ந்த மாதிரி போடுங்க. ஏன்னா நம்ம மீன் போடுவோம் இல்லைங்களா, ஓகே, மீன் போடுறதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ தான் அந்த மீனுக்கும் நல்லா உப்பு அந்த மசாலா அதெல்லாம் இறங்கணும். அப்போ போடுறத கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க. இதுதாங்க ஜிலேபி மீன். ஓகேங்களா,
நாங்கள் வந்து எப்போவுமே வந்து வாலோடு தாங்க எடுப்போம். வால் இல்லாமல் ஒரு சில பேர் ஃபுல்லாக கட் பண்ணிடுவாங்க. வால் இல்லை அப்படின்னா நம்ம குழம்புல கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன கொதிச்சிருச்சு அப்படின்னா மீன் பிரிஞ்சு போயிடும். அது பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த வாலை வந்து நம்ம கட் பண்ண மாட்டோம். நிறைய பேர் வாலை கட் பண்ணி தாங்க மீன் வாங்குவாங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் மீன் ரொம்ப கொதிச்சு ரொம்ப வெந்துடுச்சு அப்படின்னா பிரிஞ்சிடுங்க கரண்டியில். அந்த மாதிரி மீன் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வாலோடு வாங்கிட்டு வர்றதுங்க. எல்லா பீஸும் மீன் போட்டாச்சுங்க. இப்போ மீன் பீஸ் போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாதுங்க. கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் அப்படி இல்லைனா ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா மீன் வந்து வெந்திருக்கும். அது எப்படின்னா மீனோட கண் இருக்குது இல்லைங்களா, போட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் ஒயிட்லாம் வெளியே வந்துடுங்க. அதை பார்த்தாலே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் மீன் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா கரண்டி போட்டு கிட்டிகிட்டே இருக்க வேண்டாம், மீன்லாம் பிரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா, மீன் குழம்பு ரெடி. அடுத்து சைடில் வந்து ஃப்ரெண்டு சில்லி போட்டுட்ருக்கிறாரு. வாங்க சில்லி எப்படி வந்து போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. பட் பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் லைக்கு கமெண்ட் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு அடுத்த வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படி தள்ளி விட்டுட்டு போயிடுறீங்க. உங்களுடைய சஜஷன் சொல்லுங்கள், எப்படி இருக்குது ஆக்டிங்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்க, குழம்பு ஆஃப் பண்ணலாம். அது மட்டும் டேஸ்ட் பார்த்துக்குறேன். உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்குது. அடுத்து மணி மீன் சில்லி போட்டுட்ருக்காருங்க ஒரு பக்கம். அவர் ஒரு பக்கம் மீன் சில்லி போட்டுகிட்டே இருக்கட்டும். நான் வந்து இந்த சைடு வந்து இந்த தோசட்டியில் மீன் பண்ணுவாங்க இல்லைங்களா பொரிக்கிறது, இதுதான். இதை வந்து நான் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்து அந்த சைடு மீன் சில்லி பொரிச்சிட்ருக்காரு. இது நான் ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சுதுங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெய்லாம் விட்டு மசாலா தடவியாச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட போக ரெடியாக வேண்டியது தான். வாங்க என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பாருங்கள். இதுதான் வந்துங்க ஃபிஷ் ஃப்ரையு. இதை நம்ம தவாவில் பண்ணது, குழம்பு, ரைஸு எல்லாம் தட்டில் போட்டாச்சு. எல்லாேருக்கும் வந்து ரைஸை போட்டு குழம்பு எல்லாம் ஊற்றி ஒரே ஆர்வம் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. காலையிலேருந்து இதெல்லாம் இவ்வளோ சின்ன ஒர்க்கு மாதிரி தான் இருந்தது. அதுவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட உட்காரத்துக்கு. அவர் அந்த ரெட் கலர் டிஷர்ட் இருக்கார் இல்லைங்களா, அவர் கார்த்தி. அவர் தான் வந்து மீன்லாம் க்ளீன் பண்ணாருங்க. அவர் க்ளீன் பண்ணுற வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால. அவர் தான் ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. நானும் மணியெல்லாம் சமைச்சிட்டு இருந்தோம். அவர் வீடியோ எடுக்கிறவர் வந்து சிபி. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இன்றைக்கி சண்டே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இந்த டிஷ்ஷெல்லாம் செஞ்சோம், இத்தனை வெரைட்டியாக. க்ரீன் கலர் டிஷர்ட் தாங்க சிபி கேமராமேன். இதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ஹெல்ப் பண்ணது அவர் தான். தட்டில் சோறை பார்த்துக்கப்போ தான் எல்லாருக்கும் சிரிப்பே வருது. அது வரைக்கும் யாரும் வாயை திறக்கல, எப்படா சோத்தை போடுவேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்க, எல்லோரும் வந்து ஹாப்பி சண்டே. எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க. வீடியோ பார்த்துட்டே இருக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.